பேராண்டி உடம்பு இப்பவும் முடியலப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? வீடு போலனா மூஞ்சிலே குத்துவேன். எடுற அந்த மைக்க. சோ ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க மஜ்ஜாவா தான் இருக்கோம். நீ தான் செத்து போயிட்டியோன்னு நினைச்சோம். ஐயோ, நிறைய பேர் ஏன் கோவமா இருக்கீங்க போல. ஓகே, அதுல நம்ம அடுத்த Q&A பேசிக்கலாம். என்கிட்ட கொஞ்ச நாளாவே யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு காமனான கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்னன்னா, எனக்கு டைமண்ட் வேணும் ப்ரோ, அன்லிமிட்டெட் டைமண்ட் வேணும், முடியுமா? ஐயோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் சாகவே கூடாது, எனக்கு அன்லிமிட்டெட் ஹெல்த் வேணும். ஐயோ யப்பா, இந்த கமெண்ட்ஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. சரி, மெசேஜ் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க எல்லாம் நம்ம கேமர் புள்ளிங்கன்னு. నెంబర్ 4 బోలో కాదు సుల్లి గాని ఎనమాల ఉన్నాడు కోపెట్టు అటు కాదు ఎనమాల బ్యాక్ సైడ్ సంక నాకు వేస్తున్నారు ఇద్దరు కలిసి. அண்ட் ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்தியால இப்ப இன்ஜினியர்ஸை விட கேமிங் சேனல்ஸ் தான் அதிகமா இருக்கு. உண்மையில தான் நண்பா. நீங்க என்ன நம்பலனா யூடியூப்ல போயிட்டு உங்க பேரோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேரை போட்டு அது பக்கத்துல கேமிங்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பேர்ல ஒரு கேமிங் சேனல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேண்டமா ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நான் எம்ஜிஆர்னு போட்டு பாக்குறேன், பாத்தீங்களா? இருக்கு. அடுத்து சிவாஜின்னு போட்டு பார்க்கலாம், அதுவும் இருக்கு. சரி, இப்ப கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். பிரியாணி கேமிங், அடப்பாவீங்களா, அதுவும் இருக்கா? அப்புறம் போண்டா போடலாம், போண்டா கேமிங். அடடே, டிஎன் போண்டா, முட்டை போண்டான்னு எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா? பேராண்டி தாத்தாவை மறந்துட்டியப்பா. சரி தாத்தா, போட்டு பார்த்துட்டா போச்சு. தாத்தா கேமிங் விளங்கிடும். பாத்தீங்களா நண்பா, ஒரு பேரை கூட விடாம எப்படி எல்லாம் கிரியேட்டிவா யோசிச்சு சேனலுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் உங்க பேரை சர்ச் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க பேர்ல கேமிங் சேனல் இல்லனா ஐ எம் சோ சாரி, நீங்க ஒரு ஆன்டி இண்டியன். அண்ட் அந்த ஆன்டி இண்டியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க பேரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, அப்படி என்ன வித்தியாசமான பேர் உங்களுக்கு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, கமிங் டு தி டாபிக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேம்ல எல்லாம் எப்படி அன்லிமிட்டெட் காயின்ஸ், அன்லிமிட்டெட் ஹெல்த், அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்ஷாட்லாம் எப்படி பண்றாங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் என்ன, அண்ட் இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் பண்றதுக்கு எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த டாபிக்கு சிமிலரா இன்னொரு டாபிக் இருக்கு. அது வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் கிராக்கிங். அதாவது இந்த பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கூட எப்படி பண்றாங்கன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த கிராக்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னு கூட சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குற நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்க போறீங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கலாம். அம்மா கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் ஓசியில வாங்கிட்டு நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடிய நல்ல நல்ல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் 20,000 30,000 சேல் பண்ணா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்? கண்டிப்பா சாஃப்ட்வேரை கிராக் தான் பண்ணுவான். அண்ட் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கிராக்டு சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, நான் என்னோட லேப்டாப்ல முக்காவாசி கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் தான். வேறாண்டி கொஞ்சம் அடக்கி வாசி, இல்லனா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். அட ஆமால. அதாவது நண்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எல்லாம் கிராக்ட் சாஃப்ட்வேர்ஸ் என் வாழ்க்கையிலே யூஸ் பண்ணது இல்ல. சோ ஆக்சுவலி நான் வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு ஃபில்மோரா சாஃப்ட்வேரை 5,000 ரூபாய் 5,000 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த போட்டோஷாப்க்கு மந்த்லி 1,000 rupees பே பண்ணிட்டு இருக்கேன். டேய் இது எல்லாம் எவனா கேன பையன் கிட்ட போய் சொல்லு. சோ நம்ம இப்ப டாபிக் வந்துடலாம். அதாவது இந்த பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி கிராக் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிராக்கர் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரையோ இல்ல கேமோட லைசன்ஸோ கிராக் பண்ண போறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரே அந்த சாஃப்ட்வேரோட பெய்ட் வெர்ஷனை பை பண்ணணும். ஆமா நண்பா, ஃபர்ஸ்ட் அவங்க அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் வெர்ஷன் வாங்கினாதான் அவங்களால அந்த சாஃப்ட்வேரை கிராக் பண்ண முடியும். இல்லைன்னா சில சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் 30 days 28 days ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அந்த ட்ரையல் பீரியட்லயும் அவங்க அந்த சாஃப்ட்வேரை கிராக் பண்ணலாம். அண்ட் கிராக் பண்றதுனா என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. தெரியும்டா பேராண்டி, இன்ஜினியரிங் படிச்சா எல்லா பசங்களோட வாழ்க்கை ரிவர்ஸ்ல தான் போகும். நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாம் விதி. ஐயோ தாத்தா, நீயும் மத்தவங்கள மாதிரி கடுப்பேத்தாது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு அது அர்த்தம் இல்ல. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு அண்ட் அது ரிப்பேரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தான் அந்த காரை ரெடி பண்ணணும். ஆனா உங்களுக்கு அந்த காரோட மாடல் என்ன அண்ட் அது இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. பட் உங்களுக்கு காரோட மெக்கானிசம்
மெக்கானிசம் பத்தி பேசிக் நாலேஜ் இருக்கு. அதாவது காரோட எந்த பார்ட் என்ன வேலை செய்யும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ நீங்க கண்மூடித்தனமா காரோட எல்லா பார்ட்ஸும் கைட்டிட்டு எந்த பார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பவும் பழையபடி எல்லா பார்ட்ஸும் ஜாயின் பண்றதுக்கு பேரு தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் ஒரு சாஃப்ட்வேரை தான் கார்னு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்றதுன்னு கூட தெரியாம வெறும் அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண கோடிங்கோட பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை டீகம்பைல் பண்ணி அதுல ஏதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடை மட்டும் டெலீட் இல்ல மாடிஃபை பண்ணி அதை திரும்பவும் பழையபடி கம்பைல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கிராக்கிங் இல்லைன்னா மாடிங்னு சொல்லுவாங்க. அண்ட் நண்பா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த ஹெக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நோண்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம நோட்பேட் பிளஸ் பிளஸ் அண்ட் ஹெக்ஸ் எடிட்டர் இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஹெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் பார்த்து சாஃப்ட்வேர் கிராக் இல்லைன்னா மாடிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பிரிச்சு மேயணும்னா இதுக்கு நீங்க ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அது வந்து என்னன்னா அசம்பிளி லாங்குவேஜ். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். இது என்னடா லோ லெவல் லாங்குவேஜ்னு கேட்டீங்கன்னா இந்த லோ லெவல் லாங்குவேஜ்ல இருக்க கோடிங் வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஏன்னா இது பார்க்க லைட்டா மஷின் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அதுவே இந்த பைத்தன் ஜாவா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் நண்பா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஒன்றும் கம்பல்சரி இல்லை. பட் உங்களுக்கு ஜாவா, பைத்தன், சி, C++ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் நீங்க புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த லாங்குவேஜை வச்சு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புறம் டிரைவர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் பேஸ்டு டாஸ்க் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்க ஹேக்கிங் ஃபீல்டுல போனீங்கன்னா கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜோட டுட்டோரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா ஒரு அட்வான்ஸ்டு டீபக்கிங் டூல் வேணும். ஏன்னா இந்த டீபக்கிங் சாஃப்ட்வேர்ஸை வச்சு தான் நம்ம இந்த அசம்பிளி கோடிங்கை எல்லாம் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் கிராக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பாப்புலர் டீபக்கிங் டூல்ஸ் எல்லாம் என்னன்னா WinDBG, IDA டிஸ்அசம்பிளர், ollydbg, radar and X64DBG. இந்த X64 டீபக்கர் வந்து ollydbgரோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட சொல்லலாம். இதை வச்சு நம்ம 32 பிட் அண்ட் 64 பிட் இந்த ரெண்டு ப்ராசஸரையும் பேஸ் பண்ணிருக்க சாஃப்ட்வேரை கிராக் பண்ணலாம். வேறாண்டி நம்ம கம்ப்யூட்டர்ல இந்த 32 பிட்டு 64 பிட்டு அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்றியாப்பா? ஐயோ தாத்தா, இது எல்லாம் இப்ப தேவையில்லாத டாபிக். டேய் மூடின்னு சொல்றா. மூடின்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? சரி என்னவோ சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 32 பிட் 64 பிட் எல்லாம் என்னன்னா கம்ப்யூட்டரோட ப்ராசஸர். இந்த 4GB ரேம்க்கு கீழே இருக்க சிஸ்டம்ல எல்லாம் 32 பிட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2GB ரேம்க்கு எல்லாம் 32 பிட் ப்ராசஸரே போதுமானதா இருக்கும். அதுவே 4GBக்கு மேல ரேம் இருக்க சிஸ்டம்ல வந்து டேட்டா ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த ரேமை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம 32 பிட் ப்ராசஸரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம 64 பிட்டை யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அண்ட் இவ்வளவுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஓகே நண்பா, ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை வச்சு தான் இந்த ஃபில்மோரா, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்புறம் இந்த ஃபோட்டோஷாப் மாதிரியான பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கிராக் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் என்னோட இந்த வீடியோல ஃபில்மோராவோட கிராக்டு வெர்ஷன் டவுன்லோட் லிங்க் கேட்டிருந்தீங்க. பட் அந்த லிங்க் எல்லாம் நான் யூடியூப்ல ஷேர் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ நான் அந்த வெப்சைட்டோட பேர் மட்டும் சொல்றேன். அங்க போயிட்டு நீங்க எந்த சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும். அண்ட் இந்த வெப்சைட்டோட பேர் வந்து கெட் இன்டு பிசி. சாஃப்ட்வேர் வாங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னா நீங்க இங்க இருந்து டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேரோட ஃபுல் வெர்ஷனை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நண்பா ஃப்ரீயா இருக்குன்னு எல்லா சாஃப்ட்வேர்ஸும் டவுன்லோட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இறக்குனா சிஸ்டம் வந்து ரொம்பவே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒருவேளை நீங்க ஏடா கூடமான வெப்சைட்ல இருந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இறக்குனீங்கன்னா அதுல வைரஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் உங்க சிஸ்டமோட உயிருக்கே ஆபத்து இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? அட எனக்கு பிரேக்கப், அதுல ஏன் தப்பு, என்ன போக சொன்னாலே போய் சாக சொன்னாலேன்னு சோகத்துல நம்ம ஏதாவது கேம் விளையாடி மனசை தேத்திக்கலான்னு பார்த்தா நம்ம விளையாடுற நேரமா பார்த்து இவங்க வந்துருவாங்க. யாரப்பா சொல்ற? அதான் இந்த ஹேக்கர் புலிங்கோ தாத்தா. அட நிறுத்துங்கடா, இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீன் இல்ல. எல்லா
ஹேக்கர்ஸ் யாருன்னா இந்த கேமோட சீட்டிங் ஸ்கிரிப்ட ஓனா எழுதி அப்புறம் அதுக்கு ஒரு மாட் மெனுல கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் உண்மையான ஹேக்கர்ஸ். அண்ட் இந்த மாட்ஸ் எல்லாம் ஏதாவது வெப்சைட்ல இருந்து ஃப்ரீயாவோ இல்ல காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்களே, இவங்கள வந்து ஸ்கிரிப்ட் கிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் நண்பா, நீங்க ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ் விளையாடும் போது இப்படி யாராவது சீட் பண்ணி விளையாடுறது பாத்தீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்களும் கேவலமா மாட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கேமர் ஆக போறீங்க, இல்ல இ ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல கேமிங் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட நல்ல கேமிங் ஸ்கில்ஸும் இருக்கணும். வேறாண்டி, அது என்னப்பா இ ஸ்போர்ட்ஸ்? தாத்தா, இ ஸ்போர்ட்னா எலக்ட்ரானிக் ஸ்போர்ட். இதை பத்தி இந்த வீடியோ டீடைலா சொல்லியிருக்கேன். அண்ட் கேமிங்ல எப்படி நம்ம கரியரை டெவலப் பண்றதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை போய் பாருங்க. ஓகே, கமிங் டு தி டாபிக். ஒருவேளை நீங்க டைம் பாஸ்க்காகத்தான் இந்த கேம்ஸ்ல எல்லாம் சீட் பண்றீங்கன்னா அதுவும் தப்பு தான் நண்பா. ஏன்னா உங்களால மத்த பிளேயர்ஸ்க்கு கடுப்பா இருக்கும். அண்ட் நீங்க காட்டுற வித்தையில கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. சோ இதுல அப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. அண்ட் ஆக்சுவலி சைனால இந்த மாதிரி பப்ஜி கேம் ஹேக் பண்ணதால ஒரு ஹேக்கர் குரூப் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மேல ஃபைனும் போட்டிருக்காங்க. சோ தேவையில்லாம இந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் செய்யாதீங்க. அண்ட் தில் இருந்தா சீட் பண்ணாம நேர்மையா விளையாடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்ல எல்லாம் எப்படி சீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமோட சீட்டிங் ஸ்கிரிப்ட எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுவாங்கன்னா லூவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹேக்கர்ஸ் வந்து ஸ்கிரிப்டிங்க்கு மோஸ்ட்லி பைத்தன் தானே யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன இப்ப லூவா யூஸ் பண்றாங்கன்னு? அது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க கேமை விளையாடும் போது மாட் மெனுல இருக்க ஸ்கிரிப்ட ரன் பண்றீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். சோ இப்போ நீங்க அந்த ஸ்கிரிப்ட வந்து பைத்தன்ல எழுதிருந்தா அது வந்து ஹெவியா ரேம் கன்சியூம் பண்ணும். அண்ட் நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லாகியா இருக்கும். சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம லூவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு ஹை லெவல் லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ரன் டைம்ல ரேம் ரொம்ப கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். அண்ட் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு கேமை எந்த லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணியிருந்தாலும் அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியா அடாப்ட் ஆகி அது கூடவே ரன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம பைத்தனுக்கு பதில் லூவாவை யூஸ் பண்றோம். ஓகே, அப்புறம் இந்த வால் ஹேக், ஹை ஜம்ப், ஆட்டோ ஹெட் ஷாட் இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் நம்ம மோஸ்ட்லி கேமோட வேல்யூஸ் மாடிஃபை பண்ணி பண்ணலாம். எப்படின்னா, வால் ஹேக் பண்ணணும்னா அதனோட வேல்யூ கேம்ல எங்க இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 100ன்னு வேல்யூ இருக்கு. அதை நம்ம 0ன்னு மாத்திட்டோம்னா அந்த வால் அங்க கேம்ல இல்லாத மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாறிடும். அதே மாதிரி தான் இந்த ஹை ஜம்ப் எல்லாம் கிராவிட்டி 0லயே இருந்தா கிரவுண்ட்லயே இருக்கும். அதையே நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டா அப்புறம் நம்ம கேம்ல ஜம்ப் பண்ணா நம்ம பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த எய்ம் பாட், ஆட்டோ ஹெட் ஷாட் இதெல்லாம் எப்படின்னா, இதுக்கு நம்ம ஆப்போனன்ட் பிளேயர்ஸோட XYZ லொகேஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கன்ல இருந்து வர புல்லட்டோட டைரக்ஷன் வேல்யூவை அந்த பிளேயரோட XYZ பொசிஷனுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ற ஒவ்வொரு புல்லட்டும் அந்த டார்கெட் மேல தான் வியும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஆப்போனன்ட் பிளேயர்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் இந்த ஆன்டினா கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் கேம் கார்டியன் ஒரு ஆப் இருக்கு. இதுல அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை லோட் பண்ணிட்டு அப்புறம் கேம் பிளே பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நம்ம ஈஸியா கேம்ல சீட் பண்ணிடலாம். அதுக்குன்னு நான் உங்களுக்கு சீட் எல்லாம் பண்ண சொல்லல நண்பா. ஜஸ்ட் இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதுவும் டெப்தா சொல்லல, சும்மா ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும். அண்ட் இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னல இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண நீங்க பறக்கலாம், இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண நீங்க வால் ஹேக் பண்ணலாம்னு. அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த வேல்யூ எல்லாம் ஒவ்வொரு கேம்ல எங்க இருக்கும்னு தேடுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர்ல எப்படி டைமண்ட் ஹேக் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அது ஹேக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைமண்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம போன்ல ஸ்டோர் ஆகாது. அது எல்லாம் வந்து கேம் கம்பெனியோட சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் இதெல்லாம் யாராலையும் ஹேக் பண்ண முடியல. வேறாண்டி, அப்ப இந்த கேமோட சர்வர்ல ஹேக் பண்றது இம்பாசிபிளாப்பா? இல்ல தாத்தா, ஹேக் பண்ணலாம். ஒருத்தனோட நாடி நரம்புல கோடிங், நெட்வொர்க்கிங்னு ஊறி போய் அவனோட ஹார்ட் பீட் வந்து ஹேக்கிங்னு துடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ஒருத்தனால கேமோட சர்வரை ஹேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர்ல டைமண்ட்ஸ் ஹேக் பண்ணலாம், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமை ஃபுல்லா ஹேக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வாவ், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆனா கேமோட சர்வரை ஹேக் பண்ற வரைக்கும் அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில இருக்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து லாலிபாப்பை சப்பிட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட் உங்களை ட்ரேஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க. அண்ட்
அண்ட் உங்க வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நிக்கும். சோ எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? கேம் விளையாடணுமா போனமான்னு இருங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஹேக் பண்ணி விளையாடணும்னு ஆசையா இருந்தா ஆஃப்லைன் கேம்ஸை ஹேக் பண்ணி விளையாடுங்க. ஏன்னா அதுல நீங்க என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. சோ நீங்க மொபைல் இந்த மாதிரி ஆஃப்லைன் கேம்ஸ்ல சீட் பண்ணணும்னா கேம் கார்டியனை யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க பிசில விளையாடுற ஆஃப்லைன் கேம்ஸ்ல சீட் பண்ணணும்னா நீங்க சீட் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் பார்த்து கத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளவுதான் நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோல ஏதாவது புதுசா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க. என்ன ஏதாவது அசிங்கமா திட்டணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, Tata. Bye bye. செல்லம் ராஜா புஷ்பா புருஷனாமா நீ?